யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்முஷம் அஸ்மத் குருபியோ நமக அனுமன் சுவாமிகளாதிகளுடன் விகனச மகா குரவே நமகா. மனித வாழ்க்கையில் பொதுவாக பொருள் தேட எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஆனால் அருள் தேட முயற்சி எடுக்கிறது ரொம்ப குறைவு. பல பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்காக அலைவா, வேலை கிடைச்ச பிறகு பதவி உயர்வுக்காக, அப்புறம் பதவி உயர்வு கிடைச்ச உடனே வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பின் நிம்மதியாக வசிக்கணும், இப்படி சொல்லி வாழ்க்கையில் ஒரு படியாக போயிட்டே இருக்கும்பொழுது கேட்டதெல்லாம் கிடைத்து எடுத்த முயற்சிகள் வெற்றிகரமாக மாறினா கூட மனசாந்தி என்பது எல்லோருக்குமே கிடைக்கிறது இல்லை. இந்த மனசாந்தி இல்லாதவர்கள் பூரணத்துவம் இல்லாதவர்களாகவே இருப்பாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கிறது, அதாவது கணவர் வெளிநாட்டில் இருக்கிறது, இல்லை மனைவி வெளிநாட்டில் இருக்கிறது, இல்லை உத்தியோக மாற்றலாகி வெவ்வேறு தேசங்களில் வசிக்கிறது. இதனால் மனசாந்தி இருக்காது. ஸோ பணம் இருக்கும், பதவி இருக்கும், குழந்தைகள் இருக்கும், சொந்த வீடு இருக்கும், ஆனால் மனசாந்தி இருக்காது. இன்னும் சில பேருக்கு ஓய்வு பெற்ற பின் குழந்தைகள் வெளிநாடு போயிட்டோ அவள் தனியாக வசிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். லோன்லின்னு சொல்லுவோம், லோன்லியாக இருக்கிறது. அப்போ அந்த வயதானவர்களுக்கு ஆணோ பெண்ணோ, வயதானவர்கள் ஆணோ பெண்ணோ தனிமையில் இருக்கும்போது மனசாந்தி இருக்காது. சொந்த பந்தங்கள், உற்றவர்கள், நண்பர்கள் எல்லாரையும் விட்டுட்டோ தனியாக வசிக்கிறதுன்றது ஒரு கொடுமையானதாக தெரியும். ஆனால் எல்லா உறவுகளும் இருக்கும். சில பேருக்கு தான் நினைத்தபடி தன் உறவுகள் மற்றும் குழந்தைகள், நண்பர்கள் இவெல்லாம் அமையலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதில் ஒரு மனசாந்தி இல்லாமல் அவஸ்தைப்படுவான். இப்படி ஏதோ ஒரு காரணங்களால், எண்ண முடியாத காரணங்களால், நினைக்க முடியாத காரணங்களால், சிந்திக்க முடியாத காரணங்களால், சீர்தூக்கி பார்க்க முடியாத காரணங்களால் இந்த மனசாந்தி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வருத்தத்துடன் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மகாமந்திரமாகப்பட்டது ஒரு கற்பக விருட்சம் காமதேனு. இந்த மந்திரத்தை 108 ஊர் ஜபிக்கலாம். சாதாரணமாக வயதானவர்கள் குளிச்சுட்டோ தரையில் உட்கார முடியலன்னா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த வாக்க ஒரு காமரமணி, துளசி மணி மாலையால் ஜபிக்கலாம், ஸ்படிக மணி மாலையால் ஜபிக்கலாம். இந்த மகா கணபதியை தியானம் பண்ணால் வெண்மையாக தியானம் பண்ணலாம். வெண்மையாக தியானம் பண்ணால் மனசாந்தியும் ஞானமும் கிடைக்கும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிய போகிற இந்த கணபதி மந்திரத்தை பாருங்கள், எழுதிக்கங்க. ஓம் கம் கணபதையே நம சித்திதாய ஸ்வாஹா. ஓம் கம் கணபதையே நம சித்திதாய. இந்த கணபதி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டு வரும்பொழுது விநாயகர் அருளால் உங்களுக்கு மனசாந்திக்கு எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ, ஏன்னா ஒவ்வொருத்தரோட வட்டத்துக்குள்ள ஒவ்வொரு காரணங்கள் ஒளிஞ்சுட்டு இருக்கும். ஒருத்தரோட காரணம் என்பது இன்னொரு மனிதருக்கு காரணமாக அமையாது. ஸோ மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கும் மனசாந்தி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஒளிந்திருக்கும் காரணங்கள் மறைய, மனசாந்தி பெருக இந்த மகாகணபதி மகாமந்திரம் ஒரு அற்புதமான கற்பக விருட்சம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். காலை வேளையில், மாலை வேளையில் ஜபிக்கலாம். எளிமையான நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம், வாழைப்பழம் போரும். கற்பூர ஆரத்தி காட்டலாம். அதுக்கப்புறம் ஜபத்தை தொடர்ந்து செய்யலாம். இது அங்கன்யாசம், கரன்யாசம் மற்றும் பஞ்சபூஜை இதெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதை பின்கால ஒரு நேரத்தில் அதை பற்றி இன்னும் விவரமாக சொல்கிறோம். மகாமந்திரங்களை சித்தி செய்வதற்காக உள்ள அந்த அங்கன்யாச, கரன்யாச, தியான, பூஜைகளை எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக நாங்கள் கட்டாயம் சொல்கிறோம். ஆனால் இப்போ மூல மந்திரத்தோட ரகசியங்களை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு போனால் இன்னும் பல காலம் பிடிக்கும். அதனால் இப்போ எது தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கங்க. பலன் கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் உபாசனா மார்க்கத்தில் எளிய முறையில் போய் அற்புதமான காரிய சித்திகளை நீங்கள் அடையலாம். அதனால் இப்போ இந்த மந்திரத்தை வயதானவர்களும் ஜபிக்கலாம். அதே மாதிரி மனசாந்தி இல்லாத அனைவரும், குழந்தைகளோ பெரியவங்களோ எல்லாருமே ஜபிக்கலாம். இது 108 ஊர் ஜபம் பண்ணலாம். அது முடியலன்னா 28 ஊர் ஜபம் பண்ணுங்க. அதனால் 108 ஊர் ஜபம் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் 108, முடியலன்னா 28 பண்ணுங்க. இது கணபதி ஆலயத்தில்
நதிக்கரையிலையும் முடிஞ்சால் ஜபிக்கலாம், இல்லை பூஜை அறையிலேயே வீடுகளில் ஜபிக்கலாம். ரொம்ப எளிமையான மந்திரம், மகத்தான பலன் தரக்கூடியது.